All right. So today we're going to discuss about few interview scenarios. Let me quickly start this. நான் கொடுக்க போறேன், நீங்க போட போறீங்க, நான் கைட் பண்ணிட்டு வர போறேன். Okay. So imagine I have a list like this. ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்படி இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வரணும் எனக்கு. அவுட்புட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்ல வரணும். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் REHAZ ஜைரோட ரிவர்ஸ், அதுக்கப்புறம் INOHD தோனியோட ரிவர்ஸ், அதுக்கப்புறம் NIWHSA அஸ்வினோட ரிவர்ஸ் வரணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரணும்னா 1,4,6,60 அப்படின்னு நமக்கு வரணும், லிஸ்ட்ல வரணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்னரே கொடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா வாட் ஷுட் பி த அவுட்புட். பிளைனா தெரியுது, அவர் அவுட்புட் ஷுட் பி லிஸ்ட். அதுல என்ன இருக்கு, ரெண்டு கேட்டகரி, ஸ்ட்ரிங் எல்லாம் ஒரு லிஸ்டாவும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்டாவும் மாத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், உங்களோட ஸ்ட்ரிங்கா வரக்கூடிய டேட்டாஸை டிசெண்டிங் ஆர்டர்ல ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். ஜயீர், தோனி, அஸ்வின், ZDA அதுல ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். ஐ மீன் டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டு அந்த ஒரு கீயுமே நான் ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மட்டும் தனியா எடுத்து அந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டர்ல வச்சு கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லிஸ்டா கிரியேட் பண்ணிருக்கேன். இது ஒரு சினாரியோ, இதை நீங்க போடணும். அடுத்து ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி போடணும், பின்னு ஒரு லிஸ்ட் 1,2,3,4. இதுல இருந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டிக்ஷனரியில A1, B2, C3, D4. அதாவது மேல இருக்கக்கூடிய இண்டெக்ஸும் கீழே இருக்கிற இண்டெக்ஸும் ஒன்னா சேர்த்து கீ இது வேல்யூ கொண்டு வரணும். இது ஒரு சினாரியோ. அடுத்து A is equal to 1, A, 2, B, 3, C, 4, D. இதோட அவுட்புட் எப்படி வரணும்னா உங்களுக்கு டிக்ஷனரி ஃபார்ம்ல ஒரு டேட்டா கீயா வந்துச்சுனாக்கா இன்னொரு டேட்டா வேல்யூ, ஒரு டேட்டா கீயா வந்துச்சுனாக்கா இன்னொரு டேட்டா வேல்யூ, ஒரு டேட்டா கீயா இருந்துச்சுனாக்கா இன்னொரு டேட்டா வேல்யூ, ஒரு டேட்டா கீ இருந்துச்சுனாக்கா இன்னொரு டேட்டா வேல்யூ. இப்படி வரணும், இப்படி வரணும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் போடுறதுனால உங்களோட பிளஸ் என்னன்னா இதுக்குள்ள ஸ்ட்ரிங் வந்துடும், இதுக்குள்ள லிஸ்ட் போட்டுருவீங்க, அதுக்குள்ள டிக்ஷனரி, கிட்டத்தட்ட எல்லா மேனிபுலேஷன் நீங்க கத்துப்பீங்க இந்த ஒரு 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்குள்ள. ஓகே, ஜஸ்ட் ட்ரை ஒர்க் அவுட் ஆன் திஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமா சைட்ல கைட் பண்ணிட்டு வரேன். பண்ணலாமா? பிகாஸ் நம்ம டாபிக்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்ம பார்க்கும்போது தான் வில் ஜட்ஜ் ஆர் செல்ஃப் வேர் வி ஸ்டேன்றது நமக்கு தெரியும். ஓகே, பண்ணலாமா? கேன் ஐ கெட் சம் ரெஸ்பான்ஸ் மக்களே? சிந்துஜி, கோபால்ஜி, ஓகே ஜி. நைஸ். ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நான் சொன்னதுதான், நம்ம கம்பெனில போயிட்டா அவன் ட்ரைனிங் கொடுப்பான், அந்த ட்ரைனிங்ல என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்றது வேற. பட் ஆனால் இன்டர்வியூன்னு போகும்போது இப்படிதான் கேட்பேன், சம்பந்தமே இல்லாம. அதாவது ப்ராஜெக்ட்ல எதெல்லாம் பயன்படுத்த மாட்டோமோ அதெல்லாம் இன்டர்வியூல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஜஸ்ட் டு என்ஷூர் தட் வி ஸ்டே ஆன் டாப் ஆஃப் த இன்டர்வியூ அஸ் வெல். இந்த மாதிரி சினரியோஸை நம்ம போட ட்ரை பண்ணணும். இதே மாதிரி நிறைய சினரியோஸ் நான் கொடுக்க தான் போறேன். பட் ஃபார் டைம் பீங் இதை மூணுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் உங்களை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் ஒரு வே ஆஃப் டூயிங் இருக்கும். இட்ஸ் லாஜிக் தான். நான் ஒரு மாதிரி எழுதுவேன், சிந்து ஒரு மாதிரி எழுதுவாங்க, கோபால்ஜி ஒரு மாதிரி எழுதுவாங்க, சுந்தர்ஜி ஒரு மாதிரி எழுதுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் லாஜிக்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம டபுள் என்ஷூர் பண்றதுக்காக தான் இப்படி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ யா, ட்ரை பண்ணுங்க. இன் பிட்வீன் நானே கூட கொஞ்சம் கொஞ்சமா கைட் பண்ணிட்டே வரேன், சரியா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத. அதோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, இதை முதல்ல ஒரு 2 லிஸ்டா பிரிங்க. Split the above into 2 list, string,
நம்பர்ஸ். அதாவது ஸ்ட்ரிங் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு லிஸ்டாவும் வெறும் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்டாவும் முதல்ல கிரியேட் பண்ணுங்க. ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் இட். ஓகே, டூ இட். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸ் இன் வேரியபிள். இதை நம்ம ஃபார் லூப் பண்றோம். ஓகே, ஃபார் லூப் பண்ணும்போது இஃப் இஸ் இன்ஸ்டன்ட்ன்றது டைப் செக் பண்றது. எக்ஸ் எக்ஸ் கமா இன்ட். எக்ஸ் இன்டிஜரா இருந்தா அது ஒரு ஃபங்க்ஷன்ல போடணும், லிஸ்ட்டுக்குள்ள போடணும். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ரெண்டு லிஸ்ட் நீங்க உருவாக்கணும். இன்டிஜர் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டும் எஸ்டிஆர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் நீங்க ரெடி பண்ணணும். மீதி நீங்க ஃபில் பண்ணுங்க பாப்போம். fill it up, fill it up. கண்டினியூ பண்ணிங்க தெரியலங்க. இது எப்படின்னா இப்போ இஸ் இன்ஸ்டன்ட்ன்றது இந்த எக்ஸ்ன்றது இன்டீஜரான்னு செக் பண்ணும். ஒருவேளை எஸ் அப்படின்னாக்கா உள்ள ஒரு அப்ப என்ன பண்ண உடனே இந்த இன்டீஜர் லிஸ்டோட அப்பன் பண்ணிடணும். அப்பன்னா சேர்த்துடணும் எது எக்ஸ். எல்இஃப் இஸ் இன்ஸ்டன்ட் எக்ஸ் கமா ஸ்ட்ரிங். ஒருவேளை அது ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ரிங் லிஸ்டோட சேர்த்து அப்பன் பண்ணிடணும் எக்ஸ். அவ்வளோதான். வேற எதனா இருந்துச்சுனாக்கா எதுலையுமே சேராது. இப்போ முடிச்சிட்ட பிறகு நீங்க போயிட்டு பிரிண்ட் ஆஃப் இன்ட் லிஸ்ட் பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் லிஸ்ட்னு போட்டீங்கன்னா டேட்டாஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். லுக் அட் தட். இன்டிஜர் எல்லாம் தனியா வந்திருக்கு, ஸ்ட்ரிங் எல்லாம் தனியா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்? சார்ட் பண்ணணும். சார்ட் பண்றது ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்ம தனியா இங்க பாருங்க, சார்ட்டட் நம்பர் இதெல்லாம் சார்ட்டட் இன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பேரே சார்ட்டட் தான். அதுல இன்ட் டேட்டாவை பாஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க சார்ட்டட் இன்ட் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து நம்பர் சார்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஒரு வேலை முடிஞ்சது. இன்டீஜர் சார்ட்டிங் இங்க இப்போ பாருங்க, இதுல சார்ட் ஆயிடுச்சு. இன்ட் டாட் சார்ட்னு போட்டா கூட வருது. ஆஹா, என்ன பிரச்சனைனா நீங்க டாட் சார்ட் போட்டீங்கன்னாக்கா அது இன்னொரு வேரியபிள ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம இந்த இடத்துல வந்து இன்னொரு வேரியபிள ஸ்டோர் பண்ணாதான் நம்ம அடுத்த எடுத்து போய் இன்னொரு லிஸ்ட்ல ஆட் பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாட் சார்ட் அண்ட் சார்ட்டட் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, சார்ட்ன்றது ரிட்டர்ன் பண்ணாது. அந்த வேரியபிள் எடுத்து அந்த வேரியபிள சார்ட் பண்ணி வச்சுக்கலாம். சார்ட்டட்ன்றது இட் கெட் ஸ்டோர்ட் இன் அதர் வேரியபிள். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் டைரக்டா இன்க்ரீட் லிஸ்ட் டாட் சார்ட்னு போட்டிருப்பேன்னு சொல்றேன். ஆனா அது நீங்க இன்னொரு வேரியபிள டைரக்டா ஸ்டோர் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே புரியுது. நைஸ். அப்போ இதை சார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன? இந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட்டை நான் ஃபார் லூப் பண்ணணும். அப்போ இங்க பாருங்க, ஃபார் ஒய் இன் எஸ்டிஆர் ஆஃப் ஸ்ட்ரிங் லிஸ்ட். இப்போ இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணும். ரிவர்ஸ் எஸ்டிஆர்ன்னு போட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி இங்க என்ன பண்ணும், ஒரு வாட்டி ஸ்ட்ரிங் வரும்போதும் ரிவர்ஸ் பண்ணி இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி அதையும் நீங்க சார்ட் பண்றது நல்லது. அப்ப என்ன பண்ணுங்க, சார்ட்டட் ஸ்ட்ரிங் str list கமா ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஏன்னா ரிவர்ஸ்ல தான் சார்ட் பண்ணணும். அப்ப இந்த சார்ட்டட் ஸ்ட்ரிங்கை தான் நீங்க என்ன பண்ணணும், ஃபார் லூப் பண்ணணும். ரைட். ஃபார் டைம் பீயிங் இது மட்டும் செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஸோ ரன் பண்றேன், பார்த்தீங்கன்னா சார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து ஒரே வேலை தான், இதை நான் ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போறேன், இன்னொரு ஃபார் லூப். ஃபார் ஒய் இன் சார்ட்டட் ஸ்ட்ரிங் போட்டுட்டு ரிவர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்கொயர் பிரேசஸ் இங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணும். இப்போ என்ன பண்ண போறீங்க, ஒரு வாட்டி டேட்டாஸ் வரும்போது சார்ட் பண்ணி மேலே ஸ்டோர் பண்ண போறீங்க. ஓகே, அப்போ ரிவர்ஸ் லிஸ்ட் டாட் அப்பண்ட் ஆஃப் ஒய் கோலன் -1. அதாவது
ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் லிஸ்ட் சேர்க்குறீங்க. அது முடிஞ்ச பிறகு பிரிண்ட் ரிவர்ஸ் லிஸ்ட்னு போட்டால் உங்களோட லிஸ்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கும். தட்ஸ் இட். அப்போ என்ன ஃபைனல் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு sorted integer plus reverse list quota, you will get the final result. When you run this, you can see 1 4 6 10 நான் எதிர்பார்த்த மாதிரி we got output. Yes, ஒரு லேமன், அதாவது கோடிங்க்கு புதுசா இருக்கிறோம் எவ்வளோ ஸ்டெப்ஸ்ல போடுவாங்க, பட் இதை ஷார்ட்டை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ்ல நான் சொல்லித்தரேன். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ரியலி அப்ரிஷியேட்டட். இல்லை நான் போடலை மோன், இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன்னா தப்பே இல்லை, ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் யூ வில் கெட் டு நோ த ரியல் சேலஞ்ச். நம்ம ஜஸ்ட் சிலபஸ் மட்டும் பார்த்துட்டே போனால் தெரியாது. இப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், இங்கே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். சார்ட்டிங்கு, ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸிங்கு, அப் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, சார்ட்டடுக்குள்ள ரிவர்ஸு, இஸ் இன்ஸ்டன்ட்டு, அப் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்ட்டு ஏகப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணுங்க. Now look at that same code will be optimized. ஸோ ஆப்டிமைசேஷன் வந்து ரிவர்ஸில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். இது என்ன பண்ணுறோம், ஒரு ஃபார் லூப்பில் ஒரு வேல்யூஸ் எடுக்கிறோம், அது இங்கேயே போட்டுக்கலாம். ஃபார் ஒய் இன் சார்ட்டட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறோம், அந்த ஒய்யை ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்போ ஒய் போட்டுட்டு கோலன் -1 முடிஞ்சதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 4 லைன் கோடு ஒரே லைனில் மாறி. இதுக்கு பேர் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். முடிஞ்சுதா? ஃபைன். செக் பண்ணிக்கலாமா அவுட்புட் அதுதான் வருதான்னு சொல்லிட்டு? எக்ஸாக்ட்லி அதுதான் நமக்கு வருது. ஓகே, ரைட். அப்போ இந்த சார்ட்டட் ஸ்ட்ரிங் எங்கிருந்து வந்துச்சு? இங்கிருந்து வந்தது. எதுல இருந்து? சார்ட்டட் ஆஃப் சார்ட்டிங் இல்லையா? அப்போ இது அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணி இங்க போடுறோம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா வேரியபிளுக்கான பயன் தேவையில்லை. முடிஞ்சதா? செக் பண்ணிடுவோமா? சேம் அவுட்புட், சேம் அவுட்புட். ரைட். அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், சார்ட்டட் இன்ட்னு போடுறோம். அது ஒரு வேரியபிள் போடுறதுக்கு பதிலாக இது அப்படியே தூக்கி இங்க போட்டா இந்த வேரியபிளுக்கான வேலை முடிஞ்சது. ரன் பண்ணி பார்த்துருவோமா? முடிஞ்சது. அப்போ இது ரெண்டுமே ஃபார் லூப் இல்லையா? அப்போ இங்க என்ன பண்ண போறோம், ஃபார் எக்ஸ் இன் வேரியபிள் இஃப் இஸ் இன்ஸ்டன்ட் எக்ஸ் டாட் இன்டீஜர். அதே மாதிரி இன்னொரு ஃபார் லூப் இங்க போட்டு str எக்ஸ் எக்ஸ். ஓகே, அப்போ இந்த ஃபார் லூப்பே தேவையில்லை. ரன் பண்ணி பார்த்துருவோமா? அவுட்புட் வந்துருச்சு. நவ் மேலே பாருங்களேன், எங்கிருந்து எங்கே டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் இங்கே முடிஞ்சு வச்சு பாருங்க. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, பெருசாக வேலையே இல்லை. அதே மாதிரி இந்த இன்ட் லிஸ்ட்ன்றது என்ன, இந்த டேட்டா இல்லையா? அப்போ இதை அப்படியே தூக்கி இப்படி போட்டா இன்னும் ஷார்ட்டாக முடிஞ்சுது. சேம் அவுட்புட். ஆனால் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுது பாருங்க. பட் இதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் வரும். அஃப்கோர்ஸ் டக்குன்னுலாம் வர, இது ப்ராக்டிஸில் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல எஸ்டிஆர் லிஸ்ட்ன்றது என்ன, இந்த காம்பரிஷன் தானே. இதை கட் பண்ணி இதில் போடுங்க. இங்கே ரன் பண்ணுங்க, அதே அவுட்புட் தான். சீரிஸ் இந்த ரிவர்ஸ் லிஸ்ட்ன்றது என்ன, இந்த டேட்டா தானே. அது இன்னொரு வேரியபிள் எதுக்கு போடணும், அதை அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா இது தேவையில்லை. முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஒரே லைன் ஆஃப் கோட், ஆல் ப்ராசஸ் ஹஸ் பீன் டன். பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் தட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதை நீங்கள் முதல்ல A to Z போட தெரிஞ்சாதான் இது கட் பண்ணி
மினிமலைசேஷன் கொண்டு வர முடியும். எடுத்த உடனே நீங்கள் மினிமைஸ் பண்ண நினச்சிங்கனாக்கா நடக்காது. ஓகே, டைம் எடுக்கும். இதை நான் போட்டுட்டேன். இது நீங்கள் கம்ப்ளீட்டாக போடணும்னா டெஃபினட்டாக யூ வில் டேக் சம் டைம் ஃபார் யூ. பட் அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கிடைக்கும் இல்லையா, அந்த வீடியோ கிடைச்ச பிறகு நான் எப்படிலாம் கட் பண்ணுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். பட் ஃபார் டைம் பீயிங் மெயின்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க.